ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் வெஜிடபிள் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் குடமிளகா, 2 தக்காளி எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குடமிளகாவும் ஸ்வீட் கார்னும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா குக்கும்பர், கேரட் அப்படி இல்லைன்னா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பிரெட் ஸ்லைஸில் தரவறதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி போல் புதினா, கொத்தமல்லி, ஜீரகம், கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன், அரை மூடி போல் எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அப்படின்லாம் இல்லை. எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகா, அப்புறம் தக்காளி, இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் சாட்டே பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் போல் ஸ்வீட் கார்னை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ், அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சாஸ் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் எடுத்ததுனால நான் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்க்கலை. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பிரெட் ஸ்லைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சட்னி, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்லைஸ் சீஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஒரு சைட் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாண்ட்விட்சை இதில் வச்சுக்கலாம். இது மேலே நான் ஒரு தட்டு, அதுக்கு மேலே ஒரு வெயிட்காக ஒரு டப்பா வச்சுருக்கேன். இது எதுக்காகனா ஈவனாக வேகுங்கிறதுனால. இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம சாண்ட்விட்சை திருப்பி விட்டுக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி தட்டு வச்சு வெயிட் வச்சோன்னா ஈவனாக வெந்துடும். இதை அப்படியே கட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.